விட்டிருந்த வாள்கள் இரண்டை பதித்தது போன்ற மீசை, கம்பீரத்தை காட்டும் விழிகள், அவற்றின் வீரத்தின் சாயலையும் அன்பின் பொழிவையும் கூட காண முடியும். நெடிய காதுகளில் தங்க வளையங்கள், இரும்பை போன்ற கரங்கள், எக்கை போன்ற புஜங்களில் காப்புகள். மொத்தத்தில் பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி, இனம் மானம் காக்கும் மாவீரன், பேரழகன். ஒருவனிடம் ஒரு சிறப்பு இருந்தால் மற்றொரு சிறப்பு இருக்காது. ஆனால் வாளுக்கு வேலியிடமோ எல்லா சிறப்புகளும் பொருந்தி இருக்கின்றன. அவரை நான் எப்படியாவது நேரில் பார்த்தாக வேண்டும். மாமா. என்னம்மா? உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். கேளம்மா. அதை கேட்ட பிறகு நீங்கள் என்ன சொல்வீர்களோ என்று தயக்கமாக இருக்கிறது. என்னிடம் கேட்பதற்கு என்னம்மா தயக்கம்? கேட்ட பிறகு கோபித்துக் கொள்ள மாட்டீர்களே? என்ன, பீடிகை பலமாக இருக்கிறது, அப்படி என்னதான் கேட்டுவிட போகிறாய்? தாராளமாக கேள். நாளை உங்களுக்கு ஏதேனும் வேலை இருக்கிறதா? குறிப்பிடும்படி ஒன்றுமில்லையே. அப்படியானால் நாளை நாம் பாகநேரிக்கு போகலாமா? என்னை அங்கு அழைத்துச் செல்கிறீர்களா? பாகநேரிக்கா? அங்கு இப்பொழுது நமக்கு ஒரு வேலையும் இல்லையே. பாகநேரிக்கு எதற்காக போக வேண்டும்? பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலையைத்தான் பார்க்க வேண்டும். இது என்ன அதிசயம்? நீ ஏன் அவரை பார்க்க வேண்டும்? நன்றி சொல்வதற்கு. எதற்கு? வெள்ளூர் நிகழ்ச்சியை அந்த கர்னல் அக்னியோவிற்கு பயந்து கொண்டு அங்குள்ள கோயில் நிர்வாகிகள் நிறுத்திவிட்டார்கள் என்று தெரிந்த உடனே அவர் அதில் குறுக்கிட்டு அங்கு நம் நிகழ்ச்சியை நடத்தியாக வேண்டும் என்று ஏற்பாடு செய்து தந்தார் அல்லவா? ஆமாம். அது நடக்கவில்லை என்று அவருக்கு தெரிந்திருந்தாலும், அதற்காக அவர் சங்கடப்பட மாட்டார் என்று தாங்கள் சொன்னாலும், அந்த நிகழ்ச்சி தடைபடக்கூடாது என்பதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டது உண்மைதானே? அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? அவர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியை நாம் ஏற்க மறுத்துவிட்டோமே மாமா. அதற்காக அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டாமா? அவருக்கு இருக்கும் உயர்ந்த பண்பில் சிறிதளவாவது நமக்கு இருக்க வேண்டாமா? வடிவு, நீ பேசுவதை கேட்கும் போது எனக்கு வியப்பாக இருக்கிறது. அதெல்லாம் நடந்து முடிந்த கதை. இப்போது சென்று அதற்காக நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டாயமும் இல்லை. அப்படியே நாம் மன்னிப்பு கேட்டாலும் பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியார் அதை நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதற்காக நீங்கள் இங்கு வர வேண்டுமா என்று நம்மீதுதான் வருத்தப்படுவார். பார்த்தீர்களா, அவரை பற்றி எவ்வளவு உயர்வாக சொல்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் அன்று அவரை பற்றிய பல அரிய செய்திகளை சொன்னீர்கள் அல்லவா? அதை கேட்டதிலிருந்து ஒரு முறையாவது நேரில் பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அதனால்தான் பாகநேரிக்கு போக வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதாவது அவரது பெருமைகளை நான் சொன்னதை கேட்டு அவரிடம் ஏற்பட்ட மதிப்பை விட அவரது கம்பீரமான தோற்றத்தை பற்றி, ஒரு மன்னரை போல் காட்சி தரும் அவரது அழகை பற்றி நான் வர்ணனையாக சொன்னது உன் மனதில் ஆழ பதிந்து விட்டது என்று சொல். மாமா, நான் தவறில்லை வடிவு. பாகநேரி அம்பலக்காரரை பற்றி நான் சொன்னதெல்லாம் உண்மைதானா என்பதை நேரில் பார்த்து தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறாய், அவ்வளவுதானே? ஆமாம் மாமா. பாகநேரியார் நமக்காக செய்ய முன்வந்த நல்ல காரியத்துக்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என நினைத்தேன், அவ்வளவுதான். அத்தோடு அவர் நாட்டுக்காக எப்படியெல்லாம் பாடுபடுகிறார் என்பதையும், நமக்கு தீங்கு செய்ய நினைக்கும் அக்னியுவை எந்த அளவிற்கு வீரத்தோடு எதிர்த்து நிற்கிறார் என்பதை பற்றியெல்லாம் சொன்னீர்கள் அல்லவா? ஆமாம். அதையெல்லாம் கேட்க கேட்க என் உடம்பில் நாட்டுப்பற்று என்ற புத்துணர்ச்சி பாய்ந்தது போல் இருந்தது. அதை பற்றி சிந்திக்க சிந்திக்க நாமும் இந்த நாட்டை காக்க சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டு தோளோடு தோள் இணைந்து பாடுபட வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் ஏற்பட்டு விட்டது. யாருடைய தோளோடு? வாளுக்கு வேலியின் தோளோடா? தமிழர்களின் விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகிப்பவர்களில் அவரும் ஒருவராயிற்றே, அதனால் சொன்னேன். ஆம் மாமா, பாகநேரி அம்பலக்காரரை சந்தித்து நானும் உங்கள் விடுதலை போரில் பங்கு கொள்ள முன்வருகிறேன் என்று சொல்ல விரும்புகிறேன். அதற்காகத்தான் பாகநேரிக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்கிறேன். உனக்கு திடீரென்று இவ்வளவு நாட்டுப்பற்று வந்து விட்டதை நினைத்து நானும் பெருமைப்படுகிறேன். நாட்டின் மீது ஏற்பட்டிருக்கும் பற்றின் காரணமாகத்தான் பாகநேரி அம்பலக்காரரை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் என்பதை புரிந்து கொண்டேன்.
ஆனால் என்ன மாமா ஆனால் என்கிறீர்கள்? அப்படி சொன்னாலே ஏதோ தடை போடுகிறீர்கள் என்றுதானே பொருள்? பாகனேரி அம்பலக்காரர் நாம் சென்று பார்ப்பதை விரும்ப மாட்டாரா? நம்மை வரவேற்க மாட்டாரா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி அன்பின் இருப்பிடம், பண்பின் உறைவிடம். அவர் மனதில் நேர்மை, வாக்கில் வாய்மை, செயலில் தூய்மை என்று அனைத்திலும் சிறந்து விளங்குபவர். நம்மை நாடி வருகிறவர் எவராயினும் அவர்களை மனதாக வரவேற்று உபசரித்து அவர்கள் புறப்படும் பொழுது வாசல் வரை வந்து வழி அனுப்பும் நற்குணம் கொண்டவர். பிறகு என்ன மாமா, நாம் சென்று அவரை ஒருமுறை பார்த்துவிட்டு வரலாமே? நாம் அவரை பார்க்க போகும்போது நம்மை பார்ப்பதற்கு அவர் அங்கு இருப்பாரா என்று தெரிய வேண்டுமே. பல ஊர்களை பரிபாலிக்கும் அம்பலக்காரர் அல்லவா அவர். எந்த ஊரில் என்ன பிரச்சனை என்றாலும் நேரில் சென்று தீர்த்து வைக்கும் பொறுப்பில் உள்ளவர் அல்லவா அவர். பல வேலைகள் உள்ள அவரை நினைத்த உடனே சென்று பார்த்து விட முடியுமா? இப்போது நீங்கள் என்னதான் சொல்கிறீர்கள்? இந்த விஷயத்தில் நீ இவ்வளவு அவசரப்படக்கூடாது என்கிறேன். மொத்தத்தில் அவரது சூழ்நிலையை தெரிந்து கொள்ளாமல் அங்கு போவது சரியில்லை என்கிறேன். அப்படி சொல்லுங்கள் மாமா. அக்கா, நான் நீ மாமாவிடம் பேசிக் கொண்டிருந்த அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நேற்று முதலே உன் பேச்சில் வாளுக்கு வேலி என்ற ஒரு பெயர்தான் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருந்தது என்பதையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இதில் என்னக்கா தவறிருக்கிறது? நான் மட்டும்தானே அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஊரில் உள்ள எல்லோரும் தான் அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீ சொல்வது போல் எல்லோரும் பேசுவதாகவே இருக்கட்டும். ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியை பார்த்தே தீர வேண்டும் என்று ஆசைப்படவில்லையே. நான் பாகனேரி அம்பலக்காரரை பார்க்க நினைப்பது நமக்காக அவர் செய்த உதவிக்கு நன்றி சொல்வதற்கு. நாம் அந்த உதவியை ஏற்காததால் அவர் மனதில் ஏதேனும் சங்கடம் ஏற்பட்டிருந்தால் அதை மாற்றுவதற்கு. அவர் மனதில் மாற்றம் ஏற்படுவதற்கு முன் உன் மனதில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது போலிருக்கிறதே. ஆமாம் அக்கா, மாற்றம்தான் ஏற்பட்டிருக்கிறது. நம் வாழ்வாதாரத்திற்கு பணம் எவ்வளவு முக்கியம் என்பதை உனக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறேன். நமது கலைத்திறனை இங்குதான் வெளிப்படுத்த வேண்டும் என்ற எல்லை கூட தேவையில்லை. கலையை எங்கும் வெளிப்படுத்தலாம். அது எல்லோருக்கும் பொதுவானது என்று உனக்கு உணர வைக்க நினைத்தேன். எதை சொல்லியும் உன்னை மாற்ற முடியவில்லை. நீயும் மாறுவதாக தெரியவில்லை. அதனால்தான் நானே மாறிவிட்டேன். நாட்டுப்பற்று என்ற உயர்ந்த நோக்கை பற்றி கொண்டேன். நாட்டுக்காக பாடுபடும் நல்லவரான பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியோடு இணைந்து கொள்ள, அதாவது அவர் நடத்தும் போராட்டத்தில் இணைந்து கொள்ள தீர்மானித்து விட்டேன். அடடடடடா, என் தங்கையின் மனதில் இப்படி ஒரு நாட்டுப்பற்று திடீரென ஊன்றப்பட்டு உடனே அது விருட்சமாக வளர்ந்து உயர்ந்து நிற்பதை பார்க்கும்போது என் உடல் சிலிர்க்கிறது, உள்ளமெல்லாம் பரவசம் அடைகிறது. ஆனால் அதற்காக நீ பாகனேரி அம்பலக்காரரை பார்க்க வேண்டும் என்பதில்லையே. பிறகு வடிவு, உண்மையிலேயே நீ நாட்டுப்பற்றோடு விடுதலை போராட்டத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஒருவரை நீ பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால், தன் அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மனையும் தங்கள் வீரபூமியான பாஞ்சாலங்குறிச்சியையும் இழந்த பிறகும் நாட்டை காக்க பாடுபடுவேன் என்று காட்டில் மறைந்து வாழ்ந்தபடி தனது போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறாரே ஊமைத்துரையார், நீ அவரை போய் பார்க்க வேண்டும். காளையார் கோட்டையை தங்கள் காவல் நகரமாக கொண்டு சிவகங்கை சீமையை தங்கள் இரத்தத்தால் சிவந்த கங்கையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்களே மருது பாண்டியர்கள், அவர்களைத்தான் நீ போய் சந்திக்க வேண்டும். அம்மா சுந்தரி, உன்னுடைய மனதில் எத்தகைய தேசபக்தி நிறைந்திருக்கிறது. தியாக வீரர்களை நீ எப்படி போற்றி துதிக்கிறாய் என்பது எனக்கே இப்பொழுதுதான் புரிகிறது. மாமா, அக்கா சொல்வதெல்லாம் சரிதான் என்று நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஊமைத்துரையார் காட்டில் மறைந்து வாழ்கிறார் எனும் போது நான் சென்று அவரை பார்க்க முடியுமா? மருது பாண்டியர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவே போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையில் அவர்களை தேடிச் சென்று சந்திக்க முடியுமா? பாகனேரி நமக்கு பக்கத்தில் இருக்கும் ஊர் என்பதால் தான் அங்கு சென்று வாளுக்கு வேலியை சந்திக்க வேண்டும் என்கிறேன். அது நடக்காது. நான் அதற்கு அனுமதிக்கவும் மாட்டேன். வடிவு, ஒன்று மட்டும் சொல்கிறேன், நினைவில் வைத்துக்கொள். தரையில் நிற்கும்போது தவறி விழுந்தால் லேசான காயம்தான் ஏற்படும்.
அதுவே மிகவும் உயரத்திற்கு சென்று அங்கிருந்து விழுந்தால் பலத்த காயம் உண்டாகும். நீ உன் மனதில் எவரை பற்றியாவது அதீதமான கற்பனைகளை உருவாக்கி வளர்த்து கொண்டு அது நடக்கவில்லை என்ற நிலை உருவானால் உனக்கு தாங்க முடியாத வலியும் வேதனையும் ஏற்படும். அதனால் விழித்திருக்கும் போதே காணும் கனவுகளை விட்டுவிடு. மன சஞ்சலம் இல்லாமல் உறங்குவதற்கு முயற்சி செய். அக்கா, பாகனேரிக்கு போக வேண்டும் என்ற ஆசையை இத்தோடு மறந்துவிடு. என்ன மாமா இது? அக்கா இப்படி பேசிவிட்டு போகிறார். நான் என்னவா செய்ய முடியும்? உன் அக்காவை மீறி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. கல்யாணி அம்மா, சொல்லுங்கள் கணக்கு பிள்ளை. நேரமாகிவிட்டதே. அதனால் என்ன? புறப்பட வேண்டாமா? அதற்கென்ன, சற்று நேரம் கழித்து போகலாம். அதற்கில்லை. வேறென்ன? குறிப்பிட்ட நேரத்திற்குள் உங்களை அழைத்துக் கொண்டு போகாவிட்டால் பெரியம்பலமும் சின்னம்பலமும் மிகவும் பதட்டப்படுவார்கள். உங்களை ஏன் சீக்கிரம் அழைத்து வரவில்லை என்று என் மீது கோபித்துக் கொள்வார்கள். என்ன இது? கோயிலுக்கு வந்து கூட சிறிது நேரம் ஓய்வாக இருக்க விடமாட்டேன் என்கிறீர்களே, அப்படி இப்போது என்ன நடந்துவிட்டது? என்னம்மா, ஏதும் தெரியாதது போல் பேசுகிறீர்கள்? ஆங்கிலேயர்களின் ஆதிக்க வெறியால் ஏற்பட்டிருக்கும் சூழலில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பட்டமங்கலத்தார்கள் கொண்டிருக்கும் பகை எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் எப்படி யாரை பாதிக்கும் என்று சொல்ல முடியாது. அதனால்தான் பெரிய அம்பலமும் சின்ன அம்பலமும் உங்கள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். உங்களை எங்கும் தனியே அனுப்பக்கூடாதென்று நினைக்கிறார்கள். இல்லாவிட்டால் உங்களுக்கு துணையாக என்னை அனுப்புவார்களா? நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம். இங்கு சந்திக்க வேண்டிய ஒருவரை சந்தித்து சிறிது நேரம் கூட பேசாவிட்டால் எப்படி? அவர் எப்படியும் வந்து விடுவார். அவர் வந்தவுடன் சிறிது நேரம் உரையாடிவிட்டு வந்து விடுகிறேன். அதுவரை எனக்காக சற்று பொறுத்துக் கொள்ள மாட்டீர்களா? இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீர்களே, அந்த அளவிற்கு முக்கியமானவர் அவர்? ஆமாம். யார் அவர்? வீரம்மா அக்காள். என்ன, வீரம்மாளா? ஆமாம். இப்போது மிகுந்த அன்போடு குறிப்பிட்டீர்களே பட்டமங்கலம், அதன் நம்பலக்காரருக்கு அக்காள். வீரம்மாள் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? ஆனால் ஆனா ஆவனா என்பதெல்லாம் இல்லை. அதோ அவரே வந்துவிட்டார் பாருங்கள். கல்யாணி, முன்பே வந்து விட்டாயா? வெகு நேரமாக காத்திருக்கிறாயா? அதனால் என்னக்கா, நீங்கள் நிச்சயம் வருவீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் கணக்கு பிள்ளை போகலாம் என்று அழைத்தும் கூட பிடிவாதமாக பிறகு போகலாம் என்று மறுத்துக் கொண்டிருந்தேன். கணக்கு பிள்ளை, நலமாக இருக்கிறீர்களா? இருக்கிறேன் அம்மா. உங்கள் மனைவியாருக்கு அடிக்கடி உடல் நலமில்லாமல் போய்விடுமே, இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள்? என்னவோமா, அவளுடைய ஜாதக நிலை அப்படி இருக்கிறது. அவளது உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். அவர்கள் எவ்வளவு அன்பானவர்கள் என்பது எனக்கு தெரியும். உங்கள் மகள் நந்தினி எப்படி இருக்கிறாள்? புகுந்த வீட்டில் நலமாக வாழ்கிறாளா? நலமாக இருக்கிறாள் அம்மா. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. எவ்வளவு வருடமாகியும் நீங்கள் இப்போதும் என் மகள் பெயரை கூட மறக்காமல் அவளை பற்றியும் என் மனைவியை பற்றியும் எவ்வளவு நினைவு வைத்துக் கொண்டு விசாரிக்கிறீர்களே. கணக்கு பிள்ளை, பாகனேரிக்கும் பட்டமங்கலத்துக்கும் பகை ஏற்படுவதற்கு முன்னால் நான் பாகனேரிக்கு அடிக்கடி வந்திருக்கிறேன் அல்லவா? அப்போது
உங்கள் மனைவியாரோடு மிகவும் நெருக்கமாக பழகியிருக்கிறேனே. நந்தினி அப்பொழுது சிறு பெண். அதையெல்லாம் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியுமா என்ன? கணக்கு பிள்ளை, இது என்ன அநியாயம்? அநியாயமா? என்னம்மா சொல்கிறீர்கள்? ஆமாம், நான் அக்கா வருவார்கள், அவர்களோடு பேச வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தால் நான் ஒருத்தி இங்கே நிற்பதையே மறந்துவிட்டு உங்களுக்குள் பழைய கதைகளை எல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? கோபித்துக் கொள்ள வேண்டாம் அம்மா. நீங்கள் உங்கள் அக்காவிடம் பேசிக் கொண்டிருங்கள். நான் மீண்டும் ஒருமுறை பிரகாரத்தை வலம் வந்துவிட்டு வருகிறேன். கல்யாணி, நானும் உன்னோடு நிறைய பேச வேண்டும். வா. நீ நலமாக இருக்கிறாய் அல்லவா? நலம்தான் அக்கா. நீங்கள்? நானும் நலமாகத்தான் இருக்கிறேன். அம்மா? அவரும் நலமாய் இருக்கிறார். உங்கள் தம்பிகள்? அவர்களும் நலம்தான். ஆனால் என் தம்பிக்குத்தான் ஏதோ மாற்றம் ஏற்பட்டது போல் தெரிகிறது. அப்படித்தான் இருப்பார் உங்கள் தம்பி. இன்னும் சொல்ல போனால் மிகவும் ஆவேசமாகத்தான் உலாவிக் கொண்டிருப்பார். பாகநேரி மீது கொண்ட பகை அவரை வெறி கொண்டவராக மாற்றி இருக்கிறதே. கல்யாணி, நான் பெரியவன் வல்லத்தரையனை பற்றி சொல்லவில்லை, இளையவன் வைரமுத்தனை பற்றித்தான் சொல்கிறேன்.